வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். நேற்றைக்கு நம்மவர் கமல்ஹாசன் அவர்கள் விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய செஞ்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ரங்கபூபதி இன்ஜினியரிங் காலேஜில் போய் அவர் தன்னுடைய ஸ்பீச் கொடுத்தாரு. கேள்விகளுக்கு பதில் சொன்னாரு. ரொம்ப பிரமாதமா இருந்தது. அவர் ஏஐ பத்தி பேசின விதம், ஓடிடியை பத்தி பேசினது, உடம்ப பத்தி பேசினது, ரீல்ஸை பத்தி பேசினது, அதாவது பேசினது எல்லாமே சிக்ஸரா அடிக்கிறாரு. எதுவும் எழுதி வச்சுக்காம அவரா ஸ்பான்டேனியஸா பேசுறாரு, யோசிச்சு பேசுறாரு, ஸ்பான்டேனியஸா பேசுறாரு. எதை பத்தி வேணாலும் பேசுறாரு. கேள்வி கேட்டா எதை பத்தி வேணாலும் ஆன்சர் பண்றாரு. பிரமாதமான ஒரு ஒரு ப்ரோக்ராம் அது இருந்தது. அதுல அவரு ஓடிடியை பத்தி சொன்னாரு. ஏன்னா அவர் முதல்ல நம்ம ஏர்டெல் டிடிஹெச் அது கொண்டு வரணும்னு சொல்லப்பட்ட காலத்துல அது சினிமாவே அழிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி பயமுறுத்தி அவர் படத்தை பேன் பண்ணணும், அவருக்கு ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படிங்கிற லெவலுக்கு போனாங்க. அந்த அளவு ரொம்ப மோசமா திரையுலகம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் ரொம்ப மோசமா நடந்துக்கிட்டாங்க. பட் இப்ப பாருங்க, ஓடிடி தான் பல படங்களுக்கு மிகப்பெரிய உதவியா இருக்கு. அதாவது என் படத்தை பேன் பண்ணாங்களே, அப்போ ஓடிடி ரிலீஸ் பற்றி பேசிய போது ஐயோ ஓடிடி வந்தா சினிமா துறையை அழிஞ்சிடும் அப்படின்னாங்க. ஆனா இப்ப சினிமா துறையை ஊன்றுகோலாக தாங்கி கொண்டிருப்பது ஓடிடி தான் அப்படின்னு ரொம்ப அழகா ஓடிடி பத்தி பேசுறாரு. ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை பத்தி பேசும்பொழுது அதை பார்த்து பயப்பட வேண்டாம். இப்ப இன்னும் 50 வருஷத்துக்கு மனித மூளை தான் பிரில்லியண்டா இருக்கும். மனித மூளையை விட பெட்டரான ஏஐ இன்னும் வரல. இன்னும் நீங்க 50 வருஷம் கழிச்சு இன்னும் பெட்டரானீங்கன்னா ஸோ இதே நிலைமை தான் நீடிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதனால ஏஐ பார்த்து பயப்பட வேண்டாம். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு அட்வைஸ், இது அவர் சொல்லிதான் தெரியுது. என்னன்னா, நம்ம சாதாரணமா ChatGPT யூஸ் பண்றோம், நிறைய கேள்வியெல்லாம் கேட்குறோம். பட் அவர் என்ன சொல்றாருன்னா, ChatGPT யூஸ் பண்றதுனால, ChatGPT மட்டும் இல்லை, எந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் யூஸ் பண்றதுனால தண்ணி வீணாகும். அதாவது நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா 1 கிளாஸ் தண்ணி வீணாகுதுன்னு அர்த்தம். அதாவது வீணாகுதுன்னா என்ன, 1 கிளாஸ் தண்ணி செலவாகுதுன்னு அர்த்தம். அதனால எது தேவையோ அதை மட்டும் கேளுங்கிறாரு. அதாவது அதுக்கு என்ன காரணம்னா, most AI models run in large data centers filled with powerful computers. These computers generate heat and often need cooling systems. Many data centers use water for cooling either directly or through cooling towers அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ தண்ணி அவ்வளவு செலவாகுது. அதனால கவனமா யூஸ் பண்ணுங்க. இதுவரை இந்த மாதிரி ஒரு அட்வைஸ் பண்ணி நான் கேட்டதே இல்லை. அதான் உலகநாயகன். கேள்வி கேட்டாங்க. கேள்வி கேட்கும் பொழுது நீங்க உங்க எப்படி இவ்வளவு எப்பொழுதும் எங்க இருக்கீங்க, ஹெல்த்தியா இருக்கீங்கும் பொழுது be with someone who speaks, who gives good advice about your body, and be with someone who speaks openly with his mind. அதாவது எப்படின்னா, நல்ல உடலை பற்றி நல்ல அறிவுரை கூறுறவங்களோட இருங்க. அதே நேரம் மனம் விட்டு பேசுபவர்களோட நண்பரா இருங்கள். அப்படி இருந்தா நீங்க ஹெல்த்தியா இருக்கலாங்கிறத அவ்வளவு பெரிய விஷயத்த ஒரு 2 லைன்ல சொல்லிட்டாரு. அப்புறம் இந்த ரீல்ஸ் போடுறது, ரீல்ஸ் பாக்குறது, இதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள், அதாவது நீங்க போனை தொலைச்சிங்கனாலே நல்லது. போனை வீட்டுல வச்சுட்டு போய் சூரிய உதயத்தை பாருங்க, அந்த மாதிரி இயற்கையை பாருங்க, ஃப்ரெண்ட்ஸோட போய் பேசுங்க அப்படிங்கிற அந்த அட்வைஸை கொடுக்குறாரு. போன்லயே இருக்காதீங்க, எப்ப பார்த்தாலும் ரீல்ஸ்லயே மூழ்கி கிடக்காதீங்க. அதே சமயத்துல நல்ல விதமாக அதை பயன்படுத்தும் பொழுது அது எல்லாருக்கும் பயன்படுதுன்னு ரொம்ப அருமையான ஸ்பீச். அது அந்த வீடியோ பிளாக் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சேனல்ல இருந்தது, அதை நான் பார்த்து முடிச்சுட்டு அதை இப்ப பார்த்தா அதை பிளாக் பண்ணியிருக்காங்க. ஸோ வேற எதுலயா இருந்ததுன்னா பாருங்க, அந்த காலேஜ் யூடியூப் சேனல்லே இருந்தா பாருங்க. ரொம்ப அருமையான ஒரு என்ன சொல்றது, ஒரு நல்ல ஸ்பீச். அது நல்ல கேள்வி பதிலாகவும் இருந்தது. ஏன்னா அவர் வேற ஒரு சிந்தனையை சொல்றாரு, வேற யாரும் சிந்திக்காத வேற ஒரு கோணத்துல அவர் சிந்திக்கிறாரு. நமக்கு அதுதானே தேவை. விகடன் விருதுகள் வழங்கப்பட்டு விட்டது. விகடன் விருதுகள் பாக்யஸ்ரீ போர்சே, அதாவது போர்சே அப்படிங்கிறது மராட்டி சர்நேம். அத போர்ஸ்ன்னு படிக்க கூடாது அப்படின்னு அந்த இதை பார்த்தேன், எப்படி உச்சரிக்கணும் அப்படின்னு அதையும் ChatGPT தான் கேட்டேன். போர்சே அப்படிங்கிறது மராட்டி சர்நேமா, அதை போர்ஸ்ன்னு படிக்க கூடாது.
அவங்களுக்கு அவார்டு கொடுத்தாங்க. நம்முடைய சேயோன் கதாநாயகி, தீவிர கமல் ரசிகை, தெலுங்கு, ஹிந்தி, இப்ப தமிழ்லையும் வந்து பட்டைய கிளப்புறாங்க. காந்தா படத்துக்காக அவங்களுக்கு வந்து சிறந்த புதுமுக நடிகை அந்த அவார்டு கிடைச்சிருக்கு. அதுல அவங்க வந்து பேசும்பொழுது வேற யாரையுமே குமாரியா யோசிக்காம என் மேல நம்பிக்கை வச்சதுக்கு நன்றி. அவங்க நடிச்ச கேரக்டர் பேர் குமாரி. அப்புறம் காந்தா தான் என்னுடைய முதல் தமிழ் படம். குமாரி கேரக்டருக்கு நீங்க எல்லோரும் கொடுத்த அன்புக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான நாள். என் டைரக்டர் செல்வா ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. வேற யாரையுமே குமாரியா யோசிக்காம என் மேல நம்பிக்கை வச்சதுக்கு நன்றி. அப்புறம் என் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான நபர் எங்க அப்பா. சின்ன வயசுல இருந்து எங்களுக்காக அவர் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. இன்னைக்கு நான் இங்க இருக்கிறதுக்கு காரணம் அவர் தான். நன்றி அப்பா, நன்றி விகடன். இந்த அழகான ஆரம்பத்துக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் பல விருதுகளை நம்முடைய சேயோன் கதாநாயகி குவிக்க வாழ்த்துகள். அதே மாதிரி சேம் நம்ம ராஜ்கமலுடைய இயக்குனர், தர்மன் படத்துடைய இயக்குனர் அஸ்வத் மாரிமுத்து, அவருக்கு டிராகனுக்காக அவார்டு கிடைச்சிருக்கு. அவர் பேசும்பொழுது, தர்மன் படம் எனக்கு கிடைத்த மிகப்பெரிய பொறுப்பு. அதை பற்றி யோசித்தால் கால் நடுங்க ஆரம்பித்து விடும். அதனால் ஜாலியாக வேலை செய்கிறேன் என ரஜினி சாரிடமே கூறினேன். அவருடன் வேலை பார்ப்பது சௌரியமாக இருக்கிறது. தர்மன் நேர்த்தியான படமாக இருக்கும். ரஜினி சாருடைய ஸ்வாகோட என்னுடைய ஸ்டைலில் நல்ல படமாக இருக்கும். இட் வில் பி அ பிளாஸ்ட் அப்படின்னு அவர் நம்பிக்கை தெரிவித்திருக்காரு. அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். 80களில் பயங்கர வெவ்வேறு விதமான படங்களை உலகநாயகன் கமலஹாசன் நடிப்பாரு. ஒரு பக்கம் சலங்கை ஒளி நடிப்பாரு, அடுத்த படம் பார்த்தா சவால் வரும். அதாவது ஜூன் 3, 1981 சலங்கை ஒளி ரிலீஸ் ஆன நாள். ஜூலை 3, 1981 ஒரு மாச கேப்ல வந்து சவால் படம் வருது. சவால் படம் வந்து ஒரு ரீமேக், ஹிந்தி ரீமேக். கே பாலாஜியுடைய சுஜாதா பிலிம்ஸ், கமலஹாசன் கதாநாயகன், ஜெய்சங்கர்லாம் நடிச்சிருப்பாரு. சரியான மசாலா படம், பட்டைய கிளப்பியிருப்பாரு. அதுல அவர் பேசுற மெட்ராஸ் பாஷை, அந்த பிபி ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சவுண்டு கொடுக்கறது, அந்த அப்படிங்கிறது, அது நிறைய காமெடி பிரமாதமா எழுதியிருப்பாங்க. இந்த படத்துல தான் நீங்க படிச்ச ஸ்கூல்ல ஹெட்மாஸ்டரா அப்படிங்கிற டயலாக்லாம் வரக்கூடிய அந்த படம் இது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. ஜூலை 3ஆம் தேதி வெளியாகி, நம்ம ஜூலை 3ஆம் தேதி இந்த படத்துடைய ஆண்டு விழா அதை நம்ம வந்து சொல்ல விட்டுட்டோம். ஏன்னா 81ங்கிறப்ப 45 வருஷம், 45 இயர்ஸ் ஆஃப் சவால். அதாவது எப்படின்னா, எப்படி விளம்பரம் வந்திருக்குன்னா, இன்று வரை தொடர்ந்து 440 அரங்கு நிறைந்த காட்சிகளோடு நாடகம் 100வது நாளை நோக்கி அப்படின்னு ஒரு விளம்பரம். விகடன் சொன்னது 35க்கு 100, விஷயமறிந்த பொதுமக்கள் பத்திரிகையாளர்கள் சொன்னது 100க்கு 100 அப்படின்னு போட்டு 100வது நாள் விளம்பரம் பிரமாதமா கொடுத்துருக்காங்க. மகாராணி, மேகலா, கமலா இந்த மாதிரி தியேட்டர்லாம் பெரிய வசூலான படம். அதாவது கமலுக்கு வந்து அந்த பிசி சென்ட்ரல் எல்லாம் இந்த குரு, சவால், கல்யாணராமன் இந்த மாதிரி படங்கள்லாம் கொண்டு போய் சேர்த்தது அவரை பட்டி தொட்டிலாம். வைபவ் சூரியவம்சி, யங்கஸ்ட் கிரிக்கெட்டர் ஃப்ரம் இந்தியா டு பிளே T20 கிரிக்கெட். 15 வயசு 99 நாள். ஒரு வழியா நேற்றுக்கு டெபியூ பண்ணிட்டாரு. அவர் 14 ரன் தான் அடிச்சார், 2 6 அடிச்சாரு. பட் அவருடைய கேம் அப்படிதான் இருக்கும். தட்டார் புட்டார்னு அடிக்கும் பொழுது சில சமயம் ஃபெயிலியர் ஆகும். பட் தொடர்ந்து அவர் சிறப்பாக விளையாண்டு ஒரு கலக்கு கலக்கணும், டீமும் ஜெயிக்கணும். நேற்றுக்கு டீம் தோத்தது வருத்தம். 11 சரியா பிக் பண்ணல. 3 ஸ்பின்னர்லாம் தேவையில்லை. நமக்கு பினிஷிங்கும் சரியில்லை. நம்ம ஹர்திக் பாண்டியா, நம்ம பும்ரா இல்லாதது நம்ம குறை நல்லா தெரியுது.